அண்ணாமலை பல்கலைக்கழகமாகவே ஒரே பயணில் தான் வருது. அவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து இடையில ஏற்பட்ட அரசு முடிவுகளால் இப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு பயத்துடன் தரக்கூடிய அப்ப மாணவர்கள் தைரியத்து வந்தார்கள். அதாவது இது வந்து மையமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் இப்போட ஒரு புது படம் படத்துங்க பராசக்தி. இந்த படம் பார்க்கும்போது நாங்கெல்லாம் போராடிய காலம் போராட்டத்தை நேற்று மாணவர் போட்டு நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களை படிக்கும்போது இரவு 12 மணிக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம். ஈழத்தமிழருக்கு ஆதரவாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 12 மணிக்கு நாங்கள் வந்து கல்லூரியிலேருந்து மவுண்ட் ரோடு அண்ணா சாலை இப்போ மவுண்ட் ரோடு அண்ணா சாலை ஆக அந்த உணர்வு அந்த உணர்ச்சிகள் இருந்த காரணத்தால் அப்போது அந்த போராட்டம் அப்போது வெற்றியமாக ஒரு திடீரென்று முடிவெடுக்கப்பட்டு மாணவர்களாக இருந்து அந்த திடீரென்று விட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இளைய சமுதாயம் அப்போது அந்த ஈழ தமிழர்களுக்காக நாங்கள் போராடினோம். ஆக பல போராட்டங்கள் சிலை செல்வோம். சட்ட எதிர்ப்பு அந்த படத்தை பார்த்தோம். இந்த உணர்வுகள் எங்களுக்கு வந்து அந்த படத்தை பராசக்தி ஒரு படத்தை பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் சட்ட எதிர்ப்பு போராட்டம். நாங்கள் 48 நாள் உள்ள சிறையில இருந்தோம். ஆனால் அப்பெல்லாம் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் கனவு இல்லை. அந்த உணர்ச்சி பிறகு அந்த உணர்வு அதை சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறை சென்று 48 நாட்கள் சிறையில் இருந்தோம். ஆக சிறையில் இருப்பது வந்து இப்போ அதே தியாகி இப்போ 25 நாள் ஜனவரி 25 யாருக்கு வரும் 25 இப்போ நாங்கள் மொழிபோர் தியாகி நடத்துவோம். மொழி போராட்டத்துக்காக இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெயர் பெற்றது. அந்த ராஜேந்திரனுடைய சிலைக்கு இப்போ எங்கள் மண்டபம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த சிதம்பரத்தில் பலரை அமைச்சராக்கி இருக்கிறது, பலரை முதலமைச்சர் இருக்கிறது. ஆக இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு நினைவு ஆக இல்லமாக அமைந்திருக்கிறது. எங்க அப்பா என்ன இங்க படிக்க வைக்கல, இங்க படிச்சா நான் அரசியல் ஆயிடுவேன். தொழில்நுட்ப கொண்டு மயிலாடுதுறை திருச்சியில பியூசி படித்தேன். இந்த டிகிரி வந்து பூட்டி கொடுப்போம். அந்த கிராமத்தில் இருப்போம். இந்த கிராமத்தில் படித்தேன். ஆக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருப்போம். நான் சென்னை சட்டக்கல்லூரி படித்த காரணத்தால் அங்கே அது போல உணர்வுகள் ஆக எப்படி இருந்தாலும் உணர்வு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்தா அந்த அரசியல்வாதி ஆயிடும்ன்றது எங்கள் அப்பா வந்து தஞ்சாவூரில் படிக்க வச்சா, பூண்டியில் படிக்க வச்சா. இருந்தாலும் தலையில் எடுத்து இங்கே அரசியல் ஆகணும் இருந்தோம். அது சொன்னார், சின்ன சொன்னார். நானும் லாஸ்ட் பெஞ்சு தான் உட்காந்துருப்போம். முன்பாங்க பெரிய பெரிய இருப்பாங்க. நாங்கள் லாஸ்ட் பெஞ்சு இருந்தாலும் கொஞ்சம் பட்டு உணர்வு. தேசா படிச்சவங்க முன்னாடி போயிட்டா, நான் பின்னால படிச்சேன். ஸ்டாக் ஆரம்பிச்சேன். நான் ஸ்டாக் ஆரம்பிச்சேன். அதெல்லாம் படிப்புல வந்து படிச்சுட்டோம். பெயிலாச்சு. நானும் அட்டவுண்ட் எல்லாம் என் கூட படித்தவங்க டிகிரி 10வது படித்தவங்க, 11th படித்தவங்கன்னா டிகிரி பிஜி முடிக்கலாம். நான் அப்போதான் யூஜி போகிறேன். எவ்வளோ கஷ்டம், மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நமக்கு விஜயத்தை அதிகமாக இருப்பாங்க, மனசு கஷ்டம் இருந்தாலும் அங்கே விடாத முயற்சியில் அதை முடிச்சு டிகிரி படித்தோம். டிகிரி படித்த பிறகு நான் என்ன படி வரணும் டிகிரியா அதுக்காகவே பிஏ படிக்க போகிறேன். இப்போ வடக்க உள்ளவங்க தான் இப்போ 3 ஹிந்தியை படிச்சுட்டு இப்போ இங்கே பானிபூரி விற்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்கான். நம்ம நாட்டு விவசாய வேலை அவன் தான் செய்கிறான். கட்டுமான பணிகளை அவன் தான் செய்கிறார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.